ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷர் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ஃப்ரெஷர் கிட்ட வந்து அவனுக்கு ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா அது மாதிரி செக் பண்ணுறாங்க. நான் செலக்ட் ஆனது டேட்டா இன்ஜினியர். இப்போ டேட்டா இன்ஜினியர்னா அவனுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கா, பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷரா நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கம்பெனி அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கம்பெனிஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல என்னென்ன மாரியான ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து இந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒரு கம்பெனி அட்டென்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரியல, அது சிலபஸ்லேயே இல்லை, அந்த மாதிரி பிளாட்டண்டான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்தேன் ரொம்ப. ஸோ அதை வந்து இந்த கம்பெனி இன்டர்வியூவில் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பர்சனலா எவ்ளோ ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க நீங்க? ஸோ இந்த இன்டர்வியூஸ்க்காகவோ இல்ல புரோகிராமிங் வைஸ்ல? ஆக்சுவலி நான் டெய்லியும் நிறையா ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறத பார்த்தேன். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு முன்னாடி நான் நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணேன் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இப்போ நான் வந்து 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறேன்னா 1 ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் மாதிரி, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட அந்த ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறத நான் ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருத்திகா ஃப்ரம் யூனிக். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால். ஸோ இவர் வந்து திருச்சியிலேருந்து சென்னை வந்து படிச்சுட்டு இப்போ அஸ் அ ஃப்ரெஷராக ஒரு 4.5 எல்பிஏல வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவரோட என்டையர் பிளேஸ்மெண்ட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவர் உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்றத இந்த என்டையர் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் மோகன்லால். மோகன்லால், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. மைசெல்ஃப் மோகன்லால். நான் திருச்சியில் ஸ்கூலிங் பண்ணேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருந்தேன். ஸோ ஏன் நம்ம வந்து நம்ம 12th முடிச்சுட்டு நம்ம கம்ப்யூட்டரே போகக்கூடாது. ஸோ அப்படி போடும்போது தான் கவுன்சிலிங்கில் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சூஸ் பண்ணேன். ஸோ கவுன்சிலிங் மூலமாக காலேஜ் சேர்ந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக ப்ளேஸ் ஆயிருக்கீங்கல்ல, ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன எஃபர்ட் பர்சனலாக டெக்னாலஜி வைஸ் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ எப்போதுமே ஃப்ரெஷராக இருக்கும்போது பேசிக்காக அந்த டிஎஸ்ஏ, டிபிஎம்எஸ், எஸ்கியூஎல் பேஸ் பண்ண இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக யூடெமியில் கோர்ஸ் வாங்கி படித்தேன். டெய்லியும் அதுக்குன்னு 2 ஹவர்ஸ் தனியாக உட்காந்து படித்தேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக அது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் ப்ளேஸ் ஆயிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கம்பெனிஸ் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து இந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒரு கம்பெனி அட்டென்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரியல, எனக்கு இப்போ அது சிலபஸ்லேயே இல்லை, அந்த மாதிரி பிளாட்டண்டான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்தேன் ரொம்ப. ஸோ அதை வந்து இந்த கம்பெனி இன்டர்வியூவில் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு விஷயத்த வந்து தெரியலனாலும் அது நான் வந்து எப்படி அதை வந்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட அந்த ஆன்சருக்கு எப்படி நான் ரீச் அவுட் பண்ணுறேன், அது மாதிரி நான் பக்காவாக ஆன்சர் பண்ணேன். ஸோ போன இன்டர்வியூவில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்த செலக்ட் ஆன கம்பெனியில் வந்து அதை நான் அவாய்ட் பண்ணேன். ஓகே. இப்போ நீங்கள் செலக்ட் ஆன கம்பெனியில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? இதெல்லாம் எப்படி கிராக் பண்ணீங்க? ஸோ 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் 1, டெக்னிக்கல் 2, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் 2 கோடிங் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஆப்டிடியூட் கொஞ்சம் இதாக ஸ்டக் ஆனேன். பட் ஆனால் எப்படியோ சால்வ் பண்ணிட்டேன். கோடிங் அதே மாதிரி கோடிங் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ சால்வ் பண்ணேன். டெக்னிக்கல் 1ல வந்து எனக்கு எஸ்கியூஎல் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் பைத்தன் சம்மந்தமாக கேட்டாங்க. ஸோ பைத்தானில் நான் கொஞ்சம் எனக்கு 12லேருந்தே அது எனக்கு சிலபஸில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் என்னன்னா நல்லா வெல்லா ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி டெக்னிக்கல் 2ல வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹாபீஸ் பற்றி கேட்டாங்க. அதே மாதிரி என்னோட ப்ராஜெக்ட்டோட ஸ்கீமா பற்றி கேட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், அதில் என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், அதோட ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன். ஹெச்ஆரில் வந்து என்னோட அந்த ரீலொகேஷன், அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்யூமில் இருக்க அந்த நான் போட்ட கன்டென்ட்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெஸ்யூம் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு ரெக்ரூட்டரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியா ரெஸ்யூம்ஸ் எப்படி பில்ட் பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலி ரெஸ்யூம்னாலே அதான் நம்ம எவ்வளோ யூனிக்காக காமிச்சுக்கிறது தான் அந்த ரெஸ்யூமில் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் நான் வந்து என்னோட சோலோ ப்ராஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஹாபீஸில் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு வந்து புக் ரீட் பண்ண பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு டெய்லியும் டைரி எழுதுற பழக்கம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி அவங்க பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நல்லா. ஸோ அது ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது எப்படி என் லைஃப்பில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இப்போ வரைக்கும் அதை கன்டினியூ பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அதேமாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் ஒரு சோஷியல் ரெலவென்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அத பத்தி நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ரெஸ்யூம்ல நம்ம போட்டா, நம்ம மத்த ரெஸ்யூம்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெஸ்யூம் ரொம்ப யூனிக்கா இருக்கும்.
ஓகே. இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷர் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ஃப்ரெஷர் கிட்ட வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அவனுக்கு ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? அது மாதிரி செக் பண்ணுறாங்க. நான் செலக்ட் ஆனது டேட்டா இன்ஜினியர். இப்போ டேட்டா இன்ஜினியர்னா அவனுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கா? அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் சம்மந்தமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா? அந்த மாதிரி பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோர்சஸ் வாங்கியோ இல்லைனா நம்மளை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். நீங்க புக்கெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி நீங்க உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல நீங்களே நெறைய அவுட் சோர்ஸ் பண்ணீங்களா டெக்னாலஜிஸ்? ஆக்சுவலி அந்த நம்ம சப்ஜெக்ட் புக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு அது படிக்க டைமே இருக்காது. ஆனால் நான் என்ன பண்ணேன், கோர்ஸ் வாங்கினேன். யூடெமில கோர்ஸ் வாங்கி, ஸோ அது மூலமாக அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து என்ன ஆகும்னா, எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, அது மூலமாக ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்படி கற்றுக்கிட்டது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே மோகன். பர்சனலா எவ்ளோ ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க நீங்க? ஸோ இந்த இன்டர்வியூஸ்க்காகவோ இல்ல புரோகிராமிங் வைஸ்ல? ஆக்சுவலி நான் டெய்லியும் நிறையா ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறத பார்த்தேன். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு முன்னாடி நான் நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணேன் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இப்போ நான் வந்து 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறேன்னா 1 ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட அந்த ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறத நான் ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு நம்ம டைவர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இன்வால்வ் ஆக தோணும். நம்ம நல்லா படிக்கணும் அது மாதிரி இன்வால்வ் ஆக தோணும். ஸோ ஓகே. உங்க ஜாப் சர்ச்சிங் ஜர்னி எப்படி இருந்துச்சு? நான் வந்து கேம்பஸில் தான் போட்டது. ஸோ இதுவரைக்கும் 8 கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணேன். 8த் கம்பெனி தான் இப்போ நான் செலக்ட் ஆனது. அதான் சொன்ன மாரி இந்த 8 கம்பெனிஸில் 2 டெக்னிக்கல் போனேன். அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக தான் நான் சொன்ன மாரி எனக்கு நிறைய விஷயம் தெரியல. சப்ஜெக்ட் ஓரியன்ட்டா தெரில. என்னால ஆன்சர் பண்ணலன்னா. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நான் இந்த 8த் கம்பெனியில் செலக்ட் ஆனேன். இந்த 8 கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல உங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க? அண்ட் உங்களோட 8த் கம்பெனி உங்கள எந்த பாயிண்ட்ல செலக்ட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு இந்த 7 கம்பெனிஸுமே எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. நான் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ எப்படின்னா டெய்லி ஒரு 1 மினிட் மிரர் பார்த்து நானே கொஞ்சம் இங்கிலீஷில் பேசிக்குவேன். இந்த மாதிரி என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்குவேன். ஸோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டெல்லாம் நான் கொஞ்சம் பேசிக்குவேன். இந்த மாதிரி எப்படி இருக்குது, நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நம்மள நாமே வந்து அசஸ் பண்ணிக்கிறது பெட்டர். மேபி இந்த 7 கம்பெனிஸ்லாம் ஸ்பீக்கிங் ஸ்கில் வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நான் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறத கொஞ்சம் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அங்கங்கே ஸ்டாமர் ஆனேன். ஸோ மேபி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கிளியராக பேசுகிற நமக்கு மென்டாலிட்டி இருந்தால் நம்ம ரிஜெக்ட் ஆக மாட்டோம். ஓகே. அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அஸ் அ ஃப்ரெஷரா ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றீங்க. நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறத பொறுத்து தான் அவங்க ரெக்ரூட்டர் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகே. ஸோ நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ வந்து நீங்க செல்ஃபா எவாலுவேட் பண்ணிக்கிட்டீங்க. ஆ ஸோ உங்கள மாரி ஃப்ரெஷர்ஸ் அதாவது கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க என்ன டிப்ஸ் குடுப்பீங்க? எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அவங்க? பேசிக்காக சொன்னா மூவிஸ் நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே தான் நான் சொன்ன மாரி தான். இப்போ நான் வந்து டைரி வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதுவேன். ஸோ நம்ம வந்து எழுதும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளோ வர மாரி நம்ம பேசவும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே மாரி நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண மாரி அந்த 1 மினிட் நான் எப்போதுமே அந்த மிரர் பார்த்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாரி நான் குடுத்துக்குவேன். ஸோ அப்போ அத ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம எப்படி பேசுறோம் அது மாரி. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே. ஐடி இண்டஸ்ட்ரியில உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரா இருக்கும்? யார பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனீங்க? இன்ஸ்பிரேஷன்லாம் யாரும் இல்ல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எந்தூசியாசம் இருக்கு. அதில ஒரு புதுசா ஏதாச்சும் பண்ணணும். ஒரு கேமிங் அது மாரி இருக்கு. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆனது தான். ஓகே. யார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க உங்கள? ஸோ அதாவது ஐடி ஜாப் நீ கண்டிப்பா ட்ரை ஐடி ஜாப் பண்ணலாம் என் அப்படின்னு சொல்லி. பிரதர் தான். ஏன்னா என் பிரதர் வந்து கொஞ்சம் யூஜில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ நெறையா இந்த மாரி அவனுக்கு அந்த மாரி இந்த கேம்பஸ் பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் இல்ல. ஸோ அவன் தான் சொன்னான், "அந்த மாரி ஐடி நல்லா பூம் ஆகுது. ஸோ இந்த டைம்ல நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ற. ஸோ நீ இந்த ஐடி சைட் ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொன்னான். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ மை பிரதரும் சஜெஸ்ட் பண்ணனால, இது நல்ல சான்ஸா இருக்குமே நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே. நீங்க செலக்ட் ஆயிருக்க கம்பெனில என்ன மாரியான சேலஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சேலஞ்சே இந்த லொகேஷன் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு பெங்களூர்ல இதா இருக்கு. ஸோ அது ஒரு சேலஞ்சா இருக்கும். இன்னொன்னு வந்து அங்க இருக்க நம்ம அந்த என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொன்னு வந்து அந்த நம்ம இந்த ஒர்க்கிங் அந்த நான் எடுத்திருக்க அந்த டேட்டா இன்ஜினியர் ரோலுமே நான் அத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாரி சேலஞ்சஸ்லாம் நான் செலக்ட் ஆன கம்பெனில இருக்கு. ஓகே. தேங்க் யூ வெரி மச் மோகன். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டூ யூ. எஸ் மேம். ஸோ உங்கள மாரி இருக்க ஃப்ரெஷர்ஸ் இத பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். எஸ் மேம். தேங்க் யூ மேம்.